ஒரு ஊர்ல மந்திரி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கறத சொல்றத வழக்கமா வச்சிருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, மன்னருக்கு வந்து வாள் பயிற்சி பண்ணும்பொழுது கையில வந்து அடிபட்டுருது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாரும் என்ன பண்றாங்க, அவர் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அவரை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து மந்திரியும் வந்து ராஜாவை பாக்குறாரு. கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, ராஜா கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட மன்னருக்கு வந்து கோபம் வந்தது. என்னது, என் கையில அடிபட்டது நன்மைக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து மந்திரி என்ன சொல்றாரு, ஆமா ராஜா, எல்லாம் நன்மைக்குதான் அப்படின்னு திரும்பவும் அதே வார்த்தையெல்லாம் அவர் சொல்றாரு. உடனே ரொம்ப கோபமான மன்னர் என்ன பண்றாரு, இவரை வந்து சிறையில போடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அப்பவும் கூட மந்திரி வந்து எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு சிறைக்கு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து மன்னர் வேட்டையாடுறதுக்கு மன்னர் வந்து காட்டுக்கு போறாரு. அப்போ வந்து மன்னரும் அவர் கூட வந்தவங்களும் தனித்தனியா வழி மாறி பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ வந்து காட்டுவாசிகள் கிட்ட மன்னர் வந்து மாட்டிக்கிறாரு. அவங்க வந்து சாமிக்கு பலி கொடுக்கறதுக்காக மன்னரை கூட்டிட்டு போய் கட்டி போட்டுடுறாங்க ஒரு மரத்துல. அப்புறம் பலி கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் வந்து பண்றாரு. சமயத்துல வந்து காட்டுவாசிகளுடைய தலைவர் என்ன பண்றாரு, அவர் கையில அடிபட்டு இருக்கிறத பாத்துடுறாரு. உடனே சாமிக்கு வந்து பலி கொடுக்கும் போது இந்த மாதிரி கையில அடிபட்டு இருக்க கூடாது, அதனால அவரை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ராஜாவும் அங்க இருந்து தப்பிச்சு அரண்மனைக்கு வந்து சேர்ந்துறாரு. வந்த கையோட அவர் என்ன பண்றாரு, சிறைக்கு போய் மந்திரிய வந்து பாக்குறாரு. பாத்துட்டு, நீங்க சொன்னது சரிதான், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்றது நீங்க சரிதான். இன்னைக்கு வந்து என் கையில அடிபட்டதுனால நான் வந்து உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கூட சொல்றாரு. அதுக்கப்புறம் மன்னர் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல, உன்னை சிறையில கூட அப்படின்னு சொல்லும் போது கூட எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்தீங்களா, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா ராஜா, இப்ப நான் உங்க கூட வந்திருந்தா என் கையில எந்த அடியும் படல, என்ன வந்து சாமிக்கு பலி கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன சிறையில போட்டதுனால தானே என்னோட உயிர் தப்பிச்சது. அதனால நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கதை இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.